ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ஹைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா பேருக்கு யூடியூபே ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அதையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. சரி, நேற்றுலேருந்து ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. என்னன்னா, நேற்று நான் பேசும்போதே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி தான் பேசியிருந்தேன் அத. அதாவது கமலஹாசன் அவர்கள் பார்ட்டியில இன்ட்ரஸ்டடா சேரணும்னு நெனச்சவங்க, ஒரு ரூ. 50,000 குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி தகவல் வந்தது. ஸோ அது நான் நம்பிட்டேன் ஆக்சுவலா. என்னன்னா, அதுக்கு விண்ணப்பம்லாம் வாங்கணும், அந்த மாரிலாம் விஷயங்கள் இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் விருப்ப வேட்பாளர்களோ அவங்க அமௌண்ட் குடுத்து ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறது எல்லா இதுலயும் இருக்கும். பட் மக்கள் நீதி மையம் கன்டெஸ்ட் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி வாங்குவார் கமல் சார் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்தது. நேற்று நான் அதான் சொல்லியிருந்தேன். ஏன்னா காசு விஷயத்தை கமல் சார் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிறத. பட் இது இவ்வளோ ஆர்டிக்கலில் வருது, அதுவும் இந்தியா டுடே மாதிரி ஒரு பெரிய பத்திரிகையிலேயே வந்திருக்கு. அதே மாதிரி பிரிண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின்லேயும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஓகே, மேபி உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் நேற்று நியூஸ் போட்டேன். எனக்கு இந்த நியூஸ் போட்டுட்டு அடுத்து இன்னைக்கு காலைல கூட இல்லை, இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே மக்கள் நீதி மையத்திலேருந்து நம்ம பிரசிடென்ட் இருக்கார்ல மௌரியா அவர்கள், அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த மாதிரி இந்தியா டுடே உங்களை வெக்கமாக இருக்குது எனக்கு, நீங்கள் பண்ணதில் இப்படி பண்ணுவீங்களா, எவ்வளோ கேவலம் பண்ணியிருக்கீங்க, உண்மைத்தன்மை ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா, நீங்கள் எவ்வளோ பெரிய பத்திரிக்கை, நீங்கள் இப்போ இப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு அடிச்சிருக்காரு. நான் என்னன்னா இதே தாண்டா அரசியல்லேயே கமலஹாசன் அவர்களுக்கு பண்ணீங்க. அதாவது நான் ஒரு நியூஸே கலெக்ட் பண்ணி போட்டுருவோம், எவ்வளோ சீக்கிரம் வருதோ அந்த மாதிரி. இத்தனைக்கு நான் கமலஹாசன் அவர்களால் ப்ராப்பராக அப்பாயின்ட் பண்ண சேனலும் கிடையாது. நான் கமல் சாரோடைய ஃபேன் அப்படின்றதுனால நானாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து போடுறேன். பட் எனக்கு இருக்கிற அந்த ஆர்வம் கூட உங்களுக்கு இல்லையே. கட்சியின் துணைத் தலைவர்னு உட்காந்துருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய அக்யூஷன், இது நடந்து 24 மணி நேரம் எப்போ நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப எவ்வளோ கேவலம் பாருங்களேன். இதனால தான் கமலஹாசன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இல்லாமல் போனதுனால தான் அவர் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விஜய் அவர்கள் வெளியே வராமையே விஜய்க்கு அவ்வளோ பேர் நடிகர்லாம் ஓட்டு போடுறேன் ஆச்சு ஊச்சுன்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. பட் கமலஹாசன் அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களை முன்னிறுத்தி கொண்டு வரும்போது அவர் இறங்கி ஆக்டிவ் அரசியல் பண்ணும் பொழுது எல்லா இடங்களிலும் இறங்கி அவர் சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். நான் ஒரு திருப்தியாக நான் இன்னும் வேகமாக ஓடிக்கணுமோன்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம தான் ஒழுங்காக இல்லையோ, மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஈஸியாக தோணுது. அது இந்த மௌரியா அவர்களுடைய அந்த ட்வீட் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி ரியாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, 50,000 ரீஃபண்ட் கொடுங்க, கமலஹாசன் அவர்கள் தோல் வைக்கப்பட்டார், கமலஹாசன் அவர்களுக்கு இந்த பொழப்பு தேவையான்ட்டு. நேர்மையின் கொம்பன்டா கமலஹாசன் அவர்கள். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஸ்வரூபம் டைமில் வெளியே இருக்கும் பொழுது அவர் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அது உறுதின்னு சொல்லி அப்போவே சொன்னார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்களுடைய பேரில் எல்டாம்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா $250 அமிச்சிட்டார் யூஎஸ்லேருந்து ஒருத்தவர். உடனே கமலஹாசன் அவர்கள் நம்ம இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, இந்த ஃபண்ட் இதில் வாங்கக்கூடாது, நமக்கு வேண்டாம், அந்த மாதிரி காசு நமக்கு தேவை கிடையாது, அவருக்கு திருப்பி அமைச்சிருங்கன்னு சொல்லிட்டு யூஎஸில் எந்த அட்ரஸில் வந்துச்சோ அந்த அட்ரஸுக்கு திருப்பி அந்த $250 அமைச்சிருக்காங்க. ஸோ அதாவது அப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, $250. இப்போ விட கொஞ்சம் அது கம்மி தான் வைங்களேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், $250 அப்படிங்கிறப்பயே நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க, $200 வைங்களேன், இன்ட்டு ஒரு 60 போட்டால் என்ன ஆச்சு, $12,000 ஆச்சுல்ல, அட்லீஸ்ட்டு ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட்டு தானே அது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தவங்களுடைய ஒரு கமெண்ட்டை ஹேட் கமெண்ட்ஸ் நம்ம போடுறோன்ட்டு இருக்குல்ல, அது ரொம்ப தப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை தெரிஞ்ச பிறகு தான், அதாவது எனக்கு இவர் சொன்ன பிறகு தான் அது ஃபேக்குன்னே தெரியும். அது வரைக்கும் எனக்கும் தெரியாது, நம்மளும் ஒன்றும் தெரியாது இல்லை. அதனால் நான் அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். அப்புறம் எல்லாம் ஓகே கமல் சார் அப்படி தான் இப்போ நேர்மை அப்படின்ற மாதிரி திருப்பி தூக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் போகுது அப்படிங்கிறது தெரியல. அதனாலே கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையத்தில் நாங்கள் போட்டியிடறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து பிரச்சாரம் இன்றைக்கி மக்கள் நீதி மையம் சார்பில் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றலரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேட்பாளரை இன்னைக்கு பதிவு பண்ணார் போய் அவர். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து போய் மக்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். சரி, மேட்ருக்கு வருவோம். கமல் சாரோடைய பிரச்சாரம் என்ன, திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு கன்ஃபார்ம் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக போவார். ஏன்னா கமலஹாசன் அவர்களுடைய கரெக்டான பல்ஸை புரிஞ்சு பேசுனது திருமாவளவன் ஐயா அவர்கள் மட்டும்தான். ஸோ அவருக்காக கண்டிப்பாக களத்தில் இறங்கி அவருக்கு
வாக்கு சேகரிப்பில் கமலஹாசன் அவர்கள் ஈடுபடுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து த பிரிண்ட் இந்தியான்னு சொல்லி ஒரு மேகசின்னு சியர் லீடர் தான் டிஎம்கேவோடைய சியர் லீடர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? கட்சி வந்து அங்கே பிடிச்சி வித்துட்டாரோ, கை மாறிடுச்சா மக்கள் நீதி மையம், அவ்வளோதானா, டிஎம்கே தானே இனிமேல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேவலப்படுத்தி எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபால்ஸ் நரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் நம்ம மௌரியா முடிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் கமலஹாசன் அவர்களுடைய பேரை டேமேஜ் பண்ணுற ரெப்புடேஷன் பண்ணுறீங்கல்ல, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை சும்மா வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மக்களே. அடுத்து பினராயி விஜயன் அவர்கள் கேரளாவில் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதில் வந்து கமல் சாரோடைய படம், பெரிய ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலமாக வந்தார். வந்து அவர் வந்து பேசினார். பினராயி விஜயன் அப்படியே திரும்பி பார்த்தாரு. ஸோ அப்போ வந்து ஒரு வாரம் தான் சொன்னார், இந்த மாதிரி இவர் வந்து ஜாபாக அது பார்க்கல, இவருடைய கடமையாக செய்கிறார், எனக்கு அதனால தான் ரொம்ப பிடிக்கும் இவர் தான் ஜெயிக்கணும் இந்த வட்டம் பினராயி விஜயன் அப்படின்ற மாதிரி பினராயி விஜயனுக்கு ஆதரவு கொடுத்து கமலஹாசன் அவர்கள் வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார். கேரளா வந்து அதிர்ந்தே போச்சு அப்படிங்கிறது தான் அந்த ஃபங்க்ஷனே வந்து கமல் சாருடைய இந்த வீடியோ கால் அதிர வைத்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து கன்னடா படம் ப்ரமோஷன்ஸுக்கு வந்திருந்தாங்க ஒரு குரூப். எப்பயும் சொல்லுவேன்ல, கமலஹாசன் அவர்கள் தான் ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாருமே யார் யார் பெஸ்ட் நடிகர்னு சொல்லி பேசும்போது ஓன்னு சொல்லி அங்கங்கே ஒன்று வந்திருக்கு. நம்ம இதில் வந்து தனுஷ் சொல்லியிருக்காங்க, விக்ரம் அப்படின்னு சொல்லி கமல் மறந்துட்டாங்க எல்லாம். அப்போ அந்த படத்துடைய நடிகை ருக்மிணி வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கந்தாரா படத்தை நடிச்சாங்கல்ல, அவங்க கமல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் கமலஹாசன் அப்படின்னு டேய் கூமுட்டைங்களா, அது என்ன மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நமக்கு. பட் இருந்தாலும் ஒரு கார்டு எடுத்தோடனே எல்லாத்தையும் வாய் அடைக்க வச்சார் பார்த்தீங்களா கமலஹாசன் அவர்கள், அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கும்போது செமையாக இருந்தது. அதே மாதிரி சர்வே எடுத்தாங்களாம் நிறைய இடத்துல. அதில் தமிழ் சினிமா அதுக்கடுத்து யார் யாருன்னு சொல்லி சிவாஜிக்கு அப்புறம் கமலஹாசன் அவர்கள், கமலஹாசன் அப்புறம் விக்ரம் வந்து வந்திருக்கு போல் நடிப்பு தான் வர முடியும், மற்றபடி டேரக்ஷனு எவ்வளோ இருக்குது கமலஹாசன் அவர்களுக்கு. பட் இருந்தாலும் இது வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் கமலஹாசன் ரஜினிகாந்த் உடைய படம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஹைதராபாத் போகிற செல்லும் வழியில் ஏர்போர்ட்டில் வந்து பேசியிருக்காங்க. அப்போ என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்ப்பா கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்குது, ஆகஸ்ட்டில் நானும் கமல் நடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. ஸோ ஆகஸ்ட்டில் ஷூட் ஆரம்பிக்குது. அப்போது அவர் தலைவர் 173 சொல்லிட்டு இங்கே ஆர்கேஎஃப்லேருந்து எடுத்தார்ல கமலஹாசன் அவர்கள் ப்ரொடக்ஷன், அதே எப்போ ஆரம்பிக்குதுன்னா அது 3 மாதம் தான் ஷெட்யூல். ஏப்ரல் ஆரம்பிக்குது, ஏப்ரல் மே ஜூன் முடிஞ்சு ஜூலையில் முடிச்சுடுவார் ரஜினி. அடுத்து ஆகஸ்ட்டில் வந்து கமலஹாசன் ரஜினிகாந்த் படம் வேறு லெவலில். அதே மாதிரி சேவன் ஏப்ரல் 27 ஆரம்பிக்கிறாங்க. பேரலாக வந்து 2 படத்துக்கான ப்ரொடக்ஷனும் வந்து போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெரி குட். ஆர்கேஎஃப்ஐ வந்து சும்மா பின்னி பெடல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் KH and to RH. அந்த படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். இது வரைக்கும் பாய் காய்.